தத்த மலை இருக்கும். தத்த மலை வந்து நாங்கள் இப்போ அதே கேஸு படைக்க வந்திருக்கோம். அப்புறம் என்ன தத்த மலை வந்திருக்கோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கிரேப்ஸ் கிடக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ கேஸ் கிடக்குதுன்னு. பழுத்து இருக்கு. பழுத்து இருந்து உங்களை தின்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடைய கேஸ் பழுத்து இருக்கு. நீங்கள் பழுத்ததை பறிக்க போகிறோம் சொல்லு. பழுத்ததை பறிக்க போகிறோம். அடுத்து நாங்களும் தின்ன போகிறோம் கைஸ். இங்கே பாருங்க. இப்போ இங்கே பாருங்க பழுத்திருக்கு. அடியதான் பழுத்திருக்கு. இப்போ என்ன இருக்கு இன்னும் அடுத்து அம்மா தின்ன போகணும் கைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ கிரேப்ஸ் இருக்குது. எல்லாம் பழுத்து கிடக்கா. நான் ஒவ்வொரு கொலையிலையும் பாதி தான் பழுத்துருக்கு. அதனால் மொத்தமாக பறிக்க முடியலை. பறித்ததை சாப்பிடுவோம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் பாதி செல்லது புளிக்குது. அதனால் மொத்தமாக பறிக்க முடியாதனால ஒன்றா நாங்களே அதில் இருந்து பறித்து சாப்பிட்றோம். கிடக்கு பாருங்க. காடு கைஸ் கிடக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் நட்டு வளர்க்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் அத்தவங்க கைஸ். விவசாயம் பண்ணுங்க. விஷயம் பண்ணுங்க. நம்ம தேவையை நம்ம தான் பார்த்துக்கணும். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நாங்கள் டேஸ்ட் நாங்கள் டேஸ்ட் பண்ண சூப்பராக இருக்கு. நீங்களும் நட்டு வளர்த்துங்க. நீங்களும் அத்தை பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய். நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான எல்லாமே நம்ம தான் நட்டு வளர்த்தி விவசாயம் பண்ணணும். ஒவ்வொரு விவசாயம் பண்ணும்போதும் ஒவ்வொரு செடியும் இப்படி காய்ச்சி கிடக்கும்போது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம வீட்டிலேருந்து நம்மளே பறித்து தின்னப்போ அது ஒரு தனி சந்தோஷம். நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடி அதை பறித்து தின்னப்போ தனி சந்தோஷம்தான். அதனால எல்லாரும் விவசாயம் பண்ணுங்கள். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.